கேப் புக் பண்ணீங்கன்னா இனி அதை ரெட் டாக்ஸில புக் பண்ணுங்க. அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ் கோயம்புத்தூர். இது எங்களோட பாரடைஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு நிலைப்பாடுல இருக்காங்க. அப்ப இன்னுமே இது செட்டில் ஆகல அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடியும். ஆட்சியை பிடிக்கிறதுன்றதை விட திமுகவுடைய ஸ்ட்ராங்கான ஒரு நிலைப்பாடு என்னவா இருக்கு அப்படின்னா, பாசிச சித்தாந்தம் தமிழ்நாட்டில் வேறுன்றக்கூடியது கால் வந்துச்சிடக்கூடாதுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். பாஜகவுக்கு தமிழ்நாட்டை பிடிக்கணுன்றதை விட திமுக ஆட்சியில் இருக்கக்கூடாதுன்றது தான் அவங்களுடைய மெயின் அஜெண்டாவே. இந்த பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு வரும்போது அவங்க சொல்றாங்க இந்த கூட்டணிக்கான இயற்கை அமைஞ்ச கூட்டணி, ஆனா இதுக்கான காரணமே திமுக மேல அதிருப்தி இருக்கு, அந்த வாக்குகளை எல்லாம் கன்சாலிடேட் பண்றதுக்கு தான் எங்களுடைய கூட்டணி அப்படின்னு டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படின்றதெல்லாம் பேசுறாங்க. இன்னைக்கு அவங்க கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணியா அமைஞ்சிருச்சு அப்படின்னா, திமுகவை எதிர்க்கும் கூட்டணி எல்லாம் கிடையாது. யார் மேல எத்தனை கேஸ் இருக்கு, நீ என் கூட கூட்டணி வைக்கலன்னா மேல இருந்து உனக்கு ரைடு அனுப்போம் பரவாயில்லையான்னு சொல்லிட்டு இடி ஐடின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கையில வச்சுட்டு எல்லாரோட குடும்பம் இன்னைக்கு அங்க இருக்கு. இப்போ அதிமுகவுடைய கூட்டணியோடைய சிஎம் வேட்பாளர் யாரு? எடப்பாடி. டிடிவி அவர்களோட வாயிலிருந்து எடப்பாடி பழனிசாமின்ற பேரை வாங்கிருங்களா பார்ப்போம். ரெண்டு பேரும் சகோதரன் தானே பேசிக்கிறேன். இப்ப சொல்லுங்களேன் பார்ப்போம். அவங்க வளர்த்தெடுத்த இயக்கம் தானே இன்னைக்கு அது தவறான பாதையில போயிருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க வேற ஒரு கட்சி பேர்ல வச்சுட்டு அம்மா பேர்ல வச்சுட்டு வேற இடத்துக்கு போனாங்க. இப்ப ஏன் மறுபடியும் சேர்ந்திருக்கீங்கன்னு கேட்டா நாங்க திமுக எதிர்க்கிறோம்ன்றாங்க. சரி, திமுக எதிர்க்கிறீங்களா, உங்க கூட்டணி பத்தி ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னா எங்கேயுமே அஇஅதிமுகன்ற வார்த்தையே வரல. மோடி அவர்கள் பேர் வருது, அமித்ஷா அவர்கள் பேர் வருது, எடப்பாடி பேர் வரல. சோ அவங்க கூட்டணியோட ஸ்ட்ரென்த் என்னன்றது இதுதான். ஊழல் பண்ணவங்க, பிரச்சனைக்குள்ளானவங்க, கேஸ் வாங்கினவங்க எல்லாரையும் ஒன்றா வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தரோட குடுமையும் மேலே நம்ம டேடி மோடி வச்சுருக்காரு. நம்மளுடைய ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட்லேருந்து மணிப்பூர் இஷ்யூலேருந்து இன்னைக்கு இந்தியாவுடைய ரூபாய் மதிப்பு எவ்வளோ தூரம் போயிருக்குன்றது தமிழ்நாடு பட்ஜெட் இப்போ ரீசெண்டாக வந்தது வேறு எதுவுமே வேணாம். தமிழ்நாடு பட்ஜெட் பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு கனவும் கிடையாது. மக்கள் நீதி மையம் அப்படின்ற ஒரு கட்சி திமுகவை எதிர்த்து தான் அவர் பேசினார். டிவிலாம் உடைச்சாரு, ரிமோட்லாம் உடைச்சாரு. கடைசியில் அவர்கிட்ட கேட்கும்போது ஏங்க நீங்கள் திரும்ப திமுகவோட இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அது மக்களுக்காக அப்படின்னு ஒரு பதில் சொல்கிறாரு. அவர் உண்மையிலேயே மக்களுக்காக தான் அது. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல பார்க்கும்போது 4 முனை போட்டியா தான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும். அப்படி இருக்கும்போது திமுக கூட்டணி இருக்கீங்க, அப்புறம் அதிமுக பாஜக ஒரு கூட்டணி, விஜய் இருக்காரு, சீமான் இருக்காரு. சீமான் நீங்க கன்சிடர் பண்ணலையா? வேற யாரும் கன்சிடர் பண்ணாங்களா? யாருமே கன்சிடர் பண்றது இல்லை அப்படின்ட்டு. இன்னைக்கு நாம் தமிழருடைய ஓட்சியும் கிட்டத்தட்ட அவங்க பறிக்கிறாங்க. அதிமுக அவர்களுடைய ஓட்சியும் தாவேக்கா பறிக்கிறதுக்கான முயற்சி நிஜமாவே 4 முனை போட்டியே தெரியல. மக்களுக்கு நல்லது பண்ணுன்ற மைண்ட் செட் எல்லாம் இங்க யாரும் வரல. ஏன்னா இதே எடப்பாடி அவர்கள் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கும்போது அது எப்படிங்க சாத்திங்கன்னா கஜனா காலி பண்ணிட்டு போயிருக்காரு. நல்லா தெரியுது 1000 ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு, வாய்ப்பே இல்லை, வரவே வராதுன்னாரு. இன்னைக்கு அவர் 1500ங்கிறாரு. எப்படி முடியும்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன மாதிரி 2000 ரூபாய் தரோன்னது பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் நாங்கள் பேருந்து அப்படின்னு அதெல்லாம் வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா தானே. அப்போ அதுக்கு ஓப்பனாக சொல்லிட்டு போயிடலாமே, பெண்களுக்கு இல்லாமல் ஆண்களுக்கும் இலவச பேருந்துனா தமிழ்நாடு முழுக்க இலவச பேருந்துன்னே சொல்லியிருக்கலாமே. அது என்ன பெண்களுக்கு ஆண்களுக்கு எதுக்காக ஒரு ஸ்கீம் கொண்டு வரோன்றது தெரியாமலேயே நீ அதை கொண்டு வந்துட்டல நான் இதை கொண்டு வர போறேன்ற மென்டாலிட்டி அவங்க யோசிக்கிறதா அங்கே நல்ல தலைமை இல்லைன்னு பார்க்கப்படுது. இந்த திமுக கூட்டணின்னு பேசும்போது காங்கிரஸ் கிட்ட தான் பிரச்சனை, இல்லை காங்கிரஸ்க்குள்ள ஒரு குழப்பம் இருக்கு, தலைமையெல்லாம் சரியா தான் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னாலும் கூட இந்த ஒரு கட்சி மட்டும் இல்லை. இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இங்க வந்தார் அப்படின்னா நாங்க கண்டிப்பா ஒருபோதும் இருக்க மாட்டோம், அதை பற்றி முடிவெடுக்க வேண்டியது திமுக தான் அப்படின்னு இப்போ பேசுகிறாங்க. இதுக்கு முன்னாடியும் திமுக என்ன முடிவெடுத்தாலும் ஐ டோன்ட் கேர் அப்படின்றதெல்லாம் திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காரு. அப்போ ஒவ்வொரு கட்சியுமே சலசலப்போடு தான் இருக்காங்க அப்படின்னா அது எப்படி உறுதியான கூட்டணின்னு சொல்லுவீங்கன்றது தான். நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தல் நெருங்கும் போது ஓகே எல்லா கட்சியிலும் இருக்கிறது தான், எல்லா கூட்டணிக்குள்ளே இருக்கிறது தான் புரிஞ்சுக்கிட்டாலும் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு நிலைப்பாடில் இருக்காங்க. இப்போ தேமுதிக என்ன முடிவில் இருக்காங்கன்றது தெரியல. ராமதாஸ் அவர்கள் வருவாரா இல்லையா அப்படின்றதும் கேள்விக்குறியா இருக்கு. ஈவன் ஓபிஎஸ் அவர்கள் பற்றியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அப்போ இன்னுமே இது செட்டில் ஆகலை அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு ஆட்சியை பிடிக்கிறதுன்றதை விட திமுகவுடைய ஸ்ட்ராங்கான ஒரு நிலைப்பாடு என்னவா இருக்கு அப்படின்னா, பாசிச சித்தாந்தம் தமிழ்நாட்டில் வேறுன்றக்கூடியது கால் வந்துச்சிடக்கூடாதுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா நம்ம மொழியிலேருந்து மாநில சுயாட்சியிலேருந்து நமக்கு தார்மீகமாக கிடைக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் மேலே அவங்க கை வச்சுட்டே இருக்காங்க. நீங்கள் இதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு இதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இக்கு வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ நமக்கு ஆட்சியை பிடிக்கிறோம் அப்படின்றத விட பாசிசம் உள்ள வந்துடக்கூடாது. ஏன்னா அப்போ கல்வி பின்தங்கி போயிடும், குழந்தைகள் பெண்களுடைய வளர்ச்சி பின்தங்கி போயிடும். இந்தியா முழுக்க இன்னைக்கு வேலையின்மைன்றது அதிகரிச்சுட்டே போகுது. தமிழ்நாடு ஓரளவுக்கு தப்பிச்சுட்டு எல்லாத்துலேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஜிஆர் ரேஷியோலேருந்து மற்ற எல்லாத்துலேயுமே கம்பேரிட்டிவ்லி டூயிங் பெட்டர் டிஸ்பைட் ஹேவிங் த ஃபேக்டர் தட் இவ்வளோ உங்களுக்கு மறுக்கப்பட்டும் இவ்வளோ அவங்க நெருக்கடிக்கு உள்ளாக்கியும் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்களேன்றது அவங்களோட பிரச்சனை. ஸோ போன கேள்விக்கு இந்த கேள்விக்கும் சேர்த்தே பதில், தமிழ்நாடுன்ற ஒற்றை மாநிலமும்
திமுகன்ற ஒற்றை இயக்கமும் நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு தலை வணங்க மாட்டேங்கிறாங்க, நம்ம என்ன பண்ணாலும் நம்ம சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பிட்டே இருக்காங்க, அவங்க உரிமையை வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அவங்க சும்மா இல்லாததுனால அவங்கள மாதிரி அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா அவன் வந்து அவனோட மொழிக்காகவும் மாநிலத்துக்காகவும் அவனுடைய கல்விக்காகவும் இப்போ இந்தியாவில் ஏதாவது பிரச்சனை வருதுன்னா ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அவன் அமைதியாக இருந்துட்டா போதுமே, மொத்த பேர் அமைதியாக்கிடலான்றது தான் அவங்களோட ப்ராப்ளம். அவங்களோட பிரச்சனை என்னன்னா பாஜகவுக்கு தமிழ்நாட்டை பிடிக்கணுன்றதை விட திமுக ஆட்சியில் இருக்கக்கூடாதுன்றது தான் அவங்களுடைய மெயின் அஜெண்டாவே. அதுக்காக அதிமுகவை பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு அதிமுகவை ஒழிச்சிட்டு புதுசாக வர கட்சிங்க கூட நாங்கள் தான் எதிர்கட்சின்னு சொல்கிற நிலைமைக்கு அதிமுக நிலைமை ஆக்கிட்டாங்க. ஸோ இங்கே பிளவுபடுத்தி ஆட்சியை கொண்டு வரணும் முயற்சி பண்ணுறாங்க. அது எல்லா இடத்துலையும் தேர்தல் நேரத்தில் இன்னும் அதிகமாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. கூட்டணிக்குள்ளே இன்டாக்டாக இருக்கக்கூடிய கட்சிகளில் கூட சலசலப்பு கிரியேட் பண்ணுறது, நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீட்ஸ் கேளுங்களா அப்படின்னு சொல்கிறது, இது யூஸ்வலாக எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய இடங்கள் தான். ஆனால் ஒரு விஷயத்தில் நம்ம தலைவர்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. டாக்டர் திருமாவா இருக்கட்டும், இல்லை மற்ற தலைவர்களாக இருக்கட்டும், நாங்கள் எங்களுக்குள்ள என்ன வேணாலும் பேசிப்போம், சீட்டுக்காக நாங்கள் என்ன வேணாலும் என்ன சொல்கிறது எங்களுக்கு இது வேணுன்றதை கேட்டுப்போம். ஆனால் நாங்கள் எதிர்த்தாப்புல நிற்கிற எதிரி யாருன்றதை பார்த்துட்டு தான் இதெல்லாம் நாங்கள் முடிவு பண்ணுறோன்றதே பல மேடைகளில் சொல்லியிருக்காரு. ஃபாசிசத்தை உள்ளே விட்டுட்டு தான் எங்களுக்கு ஆட்சினா அப்படி ஒரு ஆட்சியே எங்களுக்கு தேவையில்லை, கடைசி வரைக்கும் நாங்கள் குரல் எழுப்போம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒருமித்த குரலாக அவங்கவுங்க ஸ்டாண்டில் தெளிவாக தான் இருக்காங்க. ஸோ சீட்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் அது தலைவர்கள் அவங்களுக்கும் முடிவு பண்ணிப்பாங்க. ஆனால் அவங்க எல்லாருடைய பேஸ் ஐடியாலஜி எங்கே நிற்கிது அப்படின்னா RSS சித்தாந்தம் கொண்ட பாஜக கூட்டணியிலையோ இல்லை தனிப்பட்ட முறையிலையோ தமிழ்நாட்டுக்குள்ளே கால் வைக்கிறத இன்றைக்கும் அவங்க டெஃபினட்டாக அனுமதிக்க மாட்டாங்க. ஸோ சீட்ஸ் பற்றி தலைவர்கள் இயக்கங்கள் அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. ஆனால் அந்த ஸ்டாண்டுன்றது மாறாது. அதுதான் நம்மளோட ஸ்ட்ரென்த்துன்னு நான் சொல்கிறேன். ஆனால் ஒரு பக்கம் இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு பேசும்போது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு ஒற்றுமை பார்க்க முடியுது. நாங்கள் யார் ஆட்சி அமைச்சாலும் வந்து இதெல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு. ஆனால் பேசுறது சமூக நீதி பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை ஜனநாயகம் பற்றி பேசுகிறதா இருக்கலாம், எல்லாமே பேசிட்டு கூட்டணியில் சேர்ந்து வெற்றி பெறுவோம், ஆனால் கூட்டணி கட்சிகளுக்கு வந்து நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரமாட்டோன்றதே வந்து இது என்ன மாதிரியான மனப்போக்கு அப்படின்றது தான் கேள்வியாக வைக்கிறாங்க இல்லையா? இல்லை ஆட்சியில் பங்கு தர மாட்டோம் அப்படின்லாம் கிடையாது. நம்மளோட எம்பிஸ் நிறைய பேர் வந்து கூட்டணி கட்சி சார்ந்தவர்களாக இருக்காங்க. எங்கெங்கே அவங்களால ப்ளே பண்ண முடியுமோ அங்கே அவங்களுக்கான ரோல் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் தலைவர்களுக்குள்ள இணக்கமாக தான் இருக்காங்க. ஆப்வியஸ்லி எலெக்ஷன் நெருங்கின நேரத்தில் எக்ஸ்ட்ரா சீட்ஸ் எல்லா கட்சிகளும் தான் டிமாண்ட் பண்ணுவாங்க. பட் அவங்களோட ரோல் எது வரைக்கும் இருக்கும், எங்கே அவங்களால பெட்டராக ப்ளே பண்ண முடியும், இது தலைவர்கள் தலைமை ஒன்று கூடி முடிவு பண்ண ஒரு விஷயம். ஒரு பிரச்சனையே பெருசாக பூதாகரமாக இல்லாத நேரத்தில் அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு பார்த்துட்டு, ஏன்னா எலெக்ஷன் டைமில் அது அப்படி தான் தெரியும். ஆனால் தலைவர் தலைமை ஒற்றுமையாக தான் இருக்குது அப்படின்றப்போ அவங்களுக்கு எங்கே கொடுத்தா எது அவங்களால பெட்டராக ப்ளே பண்ண முடியுமோ அதை தலைவர் வந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்து கொடுக்கறதுனால தான் அவர் ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல், இயக்கத்திலே வந்து அவர் பொறுப்பேற்ற நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் அவர் தொட்ட எல்லா தேர்தல்களும் தொடர் வெற்றி. ஒருவேளை கூட்டணியில் பிரச்சனை இருந்தாலோ இல்லை மற்ற தலைவர்கள் வந்து சப்போர்ட் பண்ணலனாலோ இயக்கத்துக்குள்ளேயே வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருந்தாலோ தொடர் வெற்றி அப்படின்றது ஒரு தலைவரால் டெஃபினட்டாக கொடுத்துருக்க முடியாது. ஸோ அவர் எப்போத்துலேருந்து பொறுப்புக்கு வந்தாரோ இடைத்தேர்தலில் ஆரம்பித்து சட்டமன்ற நாடாளுமன்ற உள்ளாட்சி தேர்தல்களில் தொடர் வெற்றி எப்படி ஒரு தலைவராக கொடுக்க முடியுது? ஸோ அவர் தாயமானவர் நிறைய இடத்துல சொல்கிறோம். காரணம் என்னன்னா மக்களுக்கு மட்டும் இல்லை, உள்ள இயக்கங்களை வந்து ஒருங்கிணைக்கிற ஒரு விஷயத்துலையும் வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காருன்றது இதுல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு வரும்போது அவங்க சொல்றாங்க இந்த கூட்டணிக்கான இயற்கை அமைஞ்ச கூட்டணி, ஆனா இதுக்கான காரணமே வந்து திமுக மேல அதிருப்தி இருக்கு, அந்த வாக்குகளை எல்லாம் கன்சாலிடேட் பண்றதுக்கு தான் எங்களுடைய கூட்டணி அப்படின்னு டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படின்றதெல்லாம் பேசுறாங்க. அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் வலுவடைஞ்சுக்கிட்டே இருக்கு, இன்னுமே வலுவ பெறும் அப்படின்றாங்க. இதுவே போதுமானது நாங்க ஜெயிக்கிறதுக்கு, ஆனா இன்னும் வலிமையான கட்சியா மாறும்ன்றாங்க, கூட்டணியா மாறும். ஆனஸ்ட்லி அதிமுக வந்து குறை சொல்லணும்னோ இல்லை அவங்களை டார்கெட் பண்ணி பேசுறதுல எனக்கு பெருசாக உடன்பாடே கிடையாது. ஏன்னா நிஜமாவே அவங்க எதிர்க்கட்சியா இருக்கணுன்றது ஒரு ஆசைனே வச்சுக்கோங்களேன். காரணம் அட்லீஸ்ட் பேரவையாவது அவங்க அண்ணா வச்சிருக்காங்க, கொஞ்சமாவது கொள்கையில வந்து திராவிடம் இருக்கு. ஸோ தமிழ்நாட்டுக்கு ஒருவேளை அவங்க எதிர்க்கட்சியா இருந்தால் ஓரளவுக்காவது கொஞ்சம் டீசெண்டாவது மெயின்டைன் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு அவங்க கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணியா அமைஞ்சிருச்சு அப்படின்னா திமுகவை எதிர்க்கும் கூட்டணிலாம் கிடையாது. யார் மேல எத்தனை கேஸ் இருக்கு, நீ என் கூட கூட்டணி வைக்கலன்னா மேல இருந்து உனக்கு ரைடு அனுப்போம் பரவாயில்லையான்னு சொல்லிட்டு இடி ஐடின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கையில வச்சுட்டு எல்லாரோட குடும்பம் இன்னைக்கு அங்க இருக்கு. இன்னைக்கு டிடிவி வந்து ஏடிஎம்கேவோட சேரல அப்படின்னா இன்னைக்கு அவர் மேல இருக்கக்கூடிய கேஸ் எத்தனைன்றது மக்களுக்கு தெரியும். இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் இவங்க பேச்சை கேட்கலன்னா அவர் மேல கேஸ் பாயன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி இபிஎஸ் ஓபிஎஸ் டிடிவி இவங்க மேல இருக்கக்கூடிய கேஸை ஒரு மையமா வச்சுதான் இவங்களை ஒருங்கிணைச்சிருக்காங்க. இப்போ வந்து அதிமுகவுடைய கூட்டணியோடைய சிஎம் வேட்பாளர் யாரு? எடப்பாடி. டிடிவி அவர்களோட வாயிலிருந்து எடப்பாடி பழனிசாமின்ற பேரை வாங்கிருங்களேன் பார்ப்போம். எங்களுடைய சிஎம் வேட்பாளர் மதிப்பிற்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு அவர் சொல்லிருங்களேன் பார்ப்போம். ரெண்டு பேரும் சகோதரன் தானே பேசிக்கிறேன். இப்ப சொல்லுங்களேன் பார்ப்போம். இப்போ அண்மையில வந்து அவர் இணைஞ்சாரு என்டிஏ கூட்டணியோட.
கூட்டணியோட எஞ்ச உடனே அங்கேருந்து ஒரு பெரிய அமைச்சர் வந்தார். அவர் தலைமையில் எல்லாம் ஒன்று கூட்டினாங்க. சிஎம் வேட்பாளர் யாருங்க அப்படின்னு பத்திரிக்கையாளர் ஆப்போசிட்லேருந்து கேட்குறாங்க. அவர் பேரை கூட எங்கேயுமே வந்து அவர் குறிப்பிடல. ஏன்னா அவர் அந்த லெவலில் தான் வச்சு பார்க்குறாரு. வேறு வழியில் தலையெழுத்து இங்கே வந்து சேரணும்னு இருக்கு அப்படின்ற டோனில் தான் லெவலில் வச்சு பார்த்தாலும் சேர்ந்துட்டாங்கன்றது தானே கடைசியில். இல்லைன்னா அவர் உள்ளே போயிடுவார். வேறு வழி ஆப்ஷனே கிடையாது. ஆப்ஷனே இல்லாமல் எட்ஜில் கொண்டு வந்து நிறுத்துறதுனால வேறு வழி இல்லாமல் அதை அக்செப்ட் பண்ணிக்கணுன்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. அவர் எல்லா இடத்துலையும் தெளிவாக ஒரு வார்த்தை யூஸ் பண்ணார் பாருங்க. நான் வந்து அதிமுகவோட கூட்டணி அப்படின்ற வார்த்தை எங்கேயும் யூஸ் பண்ணல. என்டிஏவோட நாங்கள் இருக்கோம்னு சொல்கிறாங்க. ஏன் அவங்க வளர்த்தெடுத்த இயக்கம் தானே. இன்னைக்கு வந்து அது தவறான பாதையில் போயிருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க வேற ஒரு கட்சி பேரில் வச்சுட்டு அம்மா பேரில் வச்சுட்டு வேற இடத்துக்கு போனாங்க. இப்போ ஏன் மறுபடியும் இந்த சேர்ந்திருக்கீங்கன்னு கேட்டால் நாங்கள் திமுக எதிர்க்கிறோன்றாங்க. சரி, திமுக எதிர்க்கிறீங்களா, உங்கள் கூட்டணி பற்றி ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னால் எங்கேயுமே அஇஅதிமுகன்ற வார்த்தையே வரல. என்டிஏன்னு வருது, மோடி அவர்கள் பேர் வருது, அமித்ஷா அவர்கள் பேர் வருது, எடப்பாடி பேர் வரல. ஸோ அவங்க கூட்டணியோட ஸ்ட்ரென்த் என்னன்றது இதுதான். ஊழல் பண்ணவங்க, பிரச்சனைக்குள்ளானவங்க, கேஸ் வாங்கினவங்க எல்லாரையும் ஒன்றா வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தரோட குடுமையும் மேலே வந்து நம்ம டேடி மோடி வச்சுருக்காரு. அதனால் மட்டும்தான் அது நடக்குதே தவிர்த்து மற்றபடி வேறு எந்த கொள்கை கூட்டணியாலாம் இது பார்க்கவே முடியாது. ஓகே, அது வந்து இன்னும் ஒரு ஈக்குவலான ஒரு கூட்டணியாக நீங்கள் பார்க்கல. திமுகவுக்கு ஈக்குவலான கூட்டணியா இல்லையா அது வந்து தெரியாது. ஆனால் மக்கள் நலன் சார்ந்த கூட்டணி எது, கொள்கைக்காக ஒரு கூட்டணி வைக்கிறதும் குழப்பவாதத்துக்காக ஒரு கூட்டணி வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. வேறு வழியே இல்லாமல் ஒன்று சேர்ந்துருக்காங்க அவங்க. நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான கொள்கையோடு இங்கே நின்றுட்டுருக்கோம். நம்ம மறுபடியும் சொன்ன மாதிரி ஆட்சியை பிடிக்கிறோன்றதை விட ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் உள்ளே வந்துடக்கூடாது. ஏன்னா அது ஒரு பயங்கரவாத தன்மையாக வந்து இந்தியா முழுக்க போயிட்டுருக்கு. இன்றைக்கி இந்தியா முழுக்க பல மாநிலங்களில், இன்னும் சொல்லப்பா ஒன்றிய ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் பின்புலம் கொண்ட பாஜக ஆளும் மாநிலங்களில் குழந்தைகள் கல்விக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸ் போகக்கூடிய ரேஷியோ வந்து குறைஞ்சிருக்கு. பெண்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போகக்கூடிய ரேஷியோ வந்து குறைஞ்சிருக்கு. ஊட்டச்சத்து குறைபாடு அப்படின்றது வந்து தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. பசங்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்றது வந்து படிப்படியாக கம்மியாயிட்டே இருக்கு. இவங்க வந்தால் இத்தனை லட்சம் இளைஞர்களுக்கு வேலைன்னாங்க, பேங்க்ல காசு போடுவோம்னாங்க, நதிநீரை இணைக்கிறோன்றாங்க, என்னென்னமோ சொன்னாங்க. ஏதாவது ஒன்றாவது பண்ணாங்கன்னு கேட்டால் இல்லை. விவசாயிகள் மேலே டிராக்டர் விட்டு ஏற்றினது தான் அவங்க பண்ண அதிசயம். புல்டோசர் வச்சு வீடுகள் இடிச்சது தான் அவங்க பண்ண சாதனை. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் இந்தியா முழுக்க கலவரம். மணிப்பூர்ன்ற ஒரு மாநிலம் பற்றி எரிஞ்சுது. ஒரு பெண்ணை வந்து எத்தனையோ ஆண்கள் புடை சொல்ல போய் என்ன பண்ணாங்கிறது உலகத்துக்கே தெரியும். இவ்வளவு நடந்துட்டு இருக்கு. ஆனால் மோடி அமைதியாக இருக்காங்க, ஃபாரின் டூர்லாம் போகிறாங்க. இவங்களோட பிரச்சனை என்னென்னா, மறுபடியும் சொன்ன மாதிரி தான், ஒட்டுமொத்த இந்தியாவும் நம்ம கையில் இருக்குது. சவுத் இந்தியாவில் மட்டும் தான் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா கர்நாடகாவும் இங்கே கேரளா இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பிடிப்பு இல்லாத மாதிரி ஒரு நிலை இருந்துச்சு. கையிலே சிக்காத ஒரே மாநிலம் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு, அதுக்கு அடுத்து கேரளா. அது திருப்பி எப்படியாவது பிடிச்சிருந்ததுக்காக தான் என்னென்னமோ மாறு விஷயத்தில் வந்து அவங்க திருப்பி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை பிடிக்கணுன்றதை விட பாசிச சித்தாந்தம் உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்ட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைமையும் டெஃபினட்டாக யோசிக்குது. ஸோ தங்களோட பிழைப்புக்காக நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலன்னா நம்ம உள்ளே போயிடுவோன்ற பயத்துக்காக இருக்கிறவங்க பாஜகவோட பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த கட்சிக்கு போன உடனே எல்லாருமே நல்லவங்களா மாறிடுறாங்க. அவங்க மேலே இருக்கக்கூடிய கேஸ் வந்து விசாரிக்காமல் நிலுவையில் நிற்குது. அப்போ கூட கேஸ் ரிட்டர்ன் ஆகலை, நிலுவையில் தான் நிற்குது. நீ ஒன்ஸ் அந்த பக்கம் போயிட்டேன்னா நான் கேஸ் மறுபடியும் மேலே போடுவேன்ற அச்சம் வந்து டெஃபினட்டாக இருக்குது. அதனால மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட்லேருந்து, மணிப்பூர் இஷ்யூலேருந்து, இன்னைக்கு இந்தியாவுடைய ரூபாய் மதிப்பு எவ்வளோ தூரம் போயிருக்குன்றது, தமிழ்நாடு பட்ஜெட் இப்போ ரீசெண்டாக வந்தது வேறு எதுவுமே வேணாம், தமிழ்நாடு பட்ஜெட் பார்த்தாலே தெரியும். தமிழ்நாட்டுக்கு உங்களுக்கு ஒரு கனவும் கிடையாது. அதான் உங்களுக்கு இவ்வளோ இருக்கே, நீங்கள் தான் இவ்வளோ நல்லா பண்ணிட்டு இருக்கீங்களே, எங்களுக்கு தான் ஒன்றும் நகி, அதனால் நாங்கள் அங்கே பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கக்கூடிய காசு எல்லாத்தையும் திருப்பி அங்கே தான் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே நம்மளோட பிரச்சனை என்னென்னா, அவங்க வளரணும். டெஃபினட்டாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே சரிசமமாக வந்து வளரணும். நாங்கள் உழைச்சி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தடி சவுத் இந்தியா டெஃபினட்டாக தரும், தமிழ்நாடு டெஃபினட்டாக தரும். ஆனால் நாங்கள் கொடுக்கக்கூடிய காசை நீங்கள் சரியாக தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, சரியாக தான் செலவழிக்கிறீங்கன்னு கேட்டால் இன்னைக்கு வரைக்கும் இல்லை. அப்படின்றப்போ எங்கள் காசை ஏன் வாங்கிட்டு போகிறீங்க? சரி, வாங்குற காசையாவது ஒழுங்காக கொடுங்கன்னா அதுவும் கொடுக்க மாட்டேன்றீங்க. இப்படி ஓர வஞ்சனை பண்ணுறதுனால தான் பாசிசம் இங்கே வேண்டாம், ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்ட பாஜக இங்கே வேண்டாம்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம பேசிட்டு இருக்கோம். மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு யார் மறுபடியும் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் நல்லதுன்னு அவங்களுக்கு தெரியும். நிச்சயமாக ஒருபோதும் தமிழ்நாட்டில் யாரும் இந்த ஃபாசிஸ்டான மைண்ட் செட் இருக்கக்கூடிய எந்த ஒரு கூட்டத்தையும் டெஃபினட்டாக அனுமதிக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக பாஜக கூட்டணியில டிடிவி தினகரன் அவர்களுடைய ஸ்டாண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கட்டாயத்தின் பேரில் இருக்கார் அப்படின்னு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சந்திக்கிறவங்களை பார்க்கும்போது இந்த கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். இதே ஒரு விஷயத்தை தான் கோட் பண்ணுறாங்க. எங்கன்னா மக்கள் நீதி மையம் அப்படின்ற ஒரு கட்சி வந்து திமுகவை எதிர்த்து தான் அவர் பேசினார், டிவிலாம் உடைச்சாரு, ரிமோட்டெல்லாம் உடைச்சாரு. கடைசியில் வந்து அவர்கிட்ட கேட்கும்போது ஏங்க நீங்கள் திரும்ப திமுகவோட இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அது மக்களுக்காக அப்படின்னு ஒரு பதில் சொல்கிறார். அவர் உண்மையிலேயே மக்களுக்காக தானே அது? இல்லை, நான் சொன்ன மாதிரி நம்ம யாருன்றதை விட நமக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறவங்க யாருன்றது தான் இப்போ பிரதானமான ஒரு பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி தலைவர் கமல் அவர்கள் வேறு எங்கேயாவது போய் சேர்ந்திருந்தா தப்பான ஒரு கூட்டணிக்கு வலு சேர்த்த ஒரு விதமாக மறைந்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்டிஏ கூட்டணியில் சேர்ந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, விச் இஸ் அகெயின்ஸ்ட் தமிழ்நாடு. ஐ பிலீவ்
நம்மளுடைய ஐடியாலஜி இவ்வளோ நாளாக நம்ம போராடி பெற்ற விஷயம் எல்லாத்துக்கும் அகேன்ஸ்டாக அவர் நிற்கிறாருன்னு தான் நம்ம எடுத்திருப்போம். நமக்குள்ளே இருக்கிற சோகால் பங்காளி சண்டை எப்போ வேணால் பார்த்துக்கலாம். ஆனால் நமக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறவங்க இந்த மாதிரியான ஒரு இன்டென்ஷனோடு அவங்க வர்றாங்க. ஒன்றும் கிடையாது. இந்த ஆர்எஸ்எஸ் தாண்டம் இந்த ஃபாசிசத்தை கண்டு ஏன் வந்து நம்மளாம் அலறோம் அப்படின்னா, அவன் உள்ளே விட்டால் எடுத்த உடனே நம்மளோட டெக்னாலஜி டெவலப்மெண்ட்லாம் கை வைக்க போகிறதில்ல. அவன் எடுக்கும் போதே எங்கே ஆரம்பிப்பான் அப்படின்னா, நம்ம எஜுகேஷனை கையில் எடுப்பான். சின்ன சின்ன குழந்தைங்க படிக்கக்கூடிய கதையிலேருந்து எஸ்ஏஸ்லேருந்து எல்லா விஷயத்துலையும் அவனுடைய ஐடியாலஜியை கொண்டு வந்து சேர்ப்பான். மாற்றணும்னு நினச்சோன்னா, உங்களையும் என்னையும் மாற்றணும்னு நினச்சோன்னா நம்ம கேள்வி கேட்போம். அப்போ கேள்வி கேட்காத ஒரு தலைமுறையை உருவாக்கணும்னா சின்னதுலேருந்தே உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு எஜுகேஷன்லேருந்து ஆரம்பிச்சு சின்ன பிள்ளைகள்லேருந்து மகளிர்லேருந்து அவனோட ஐடியாலஜி வந்து விதைப்பான். அவன் ஐடியாலஜி ஒன்ஸ் விதைச்சிட்டா கருவேல மரம் மாதிரி தான். அதை நம்ம எவ்வளோ வெட்டினாலும் திருப்பி திருப்பி வளர்ந்துகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட கற்பாம்பூச்சி மாதிரி தான். எவ்வளோ காக்ரோச் போய் வச்சாலும் தமிழ்நாட்டை விட்டு போக மாட்டான். இங்கே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் இயக்கங்களும் ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்கள உள்ள விட்டால் இதுக்கப்புறம் வர 100 வருஷம் அடுத்தடுத்த தலைமுறைகள் டெஃபினட்டாக பாதிக்கப்படுவாங்கன்றனால தான் தமிழ்நாடு ஒருமித்த குரலில் அவங்க வரும்போது ஒன்று கூடிடுறாங்க. கமல் சார் மேபி அந்த மாதிரி ஆட்களோடய நம்ம கூட்டணி சேர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக கூட இங்கே இருக்கலாம். பல மேடைகள் அவர் சொல்லியிருக்காரு, நம்ம பிரச்சனை எப்போ வேணால் பார்த்துக்கலாம், ஆனால் அவங்க பக்கம் நான் இல்லைன்றதை தெளிவாக சொல்லியிருக்காரு. ஐ ஹோப் தட் இஸ் ஹிஸ் ஸ்டாண்ட். அண்டு இந்த ஒரு சுச்சுவேஷனில் பார்க்கும்போது 4 முனை போட்டியாக தான் இருக்குது இன்னைக்கு வரைக்கும். அப்படி இருக்கும்போது 4 முனையா? 4 முனை தானே. எப்படி? திமுக கூட்டணி இருக்கீங்க, அப்புறம் அதிமுக பாஜக ஒரு கூட்டணி, விஜய் இருக்காரு, சீமான் இருக்காரு. சீமான் நீங்க கன்சிடர் பண்ணலையா? வேற யாரை கன்சிடர் பண்ணாங்களா? யாருமே கன்சிடர் பண்றது இல்லை அப்படின்றீங்க. நிச்சயமா இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழல் தான் இருக்கு. தொடர்ந்து அவர் பேசிட்டே இருந்தாரு. இன்னைக்கு அவங்களெல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு தாவேக்க வரக்கூடிய சூழல் அப்படின்றது ஒன்று இருக்கு. இன்னைக்கு நாம் தமிழருடைய ஓட்சியும் கிட்டத்தட்ட அவங்க வந்து பறிக்கிறாங்க. அதிமுக அவர்களுடைய ஓட்சியும் வந்து தாவேக்க பறிக்கிறதுக்கான முயற்சி. ஸோ திமுக ஓட்டையும் சொல்லிருங்க, ஸ்பிளிட் பண்ணி அவங்க ஆளணும்னு நினைக்கிறாங்களோன்னு ஒரு ஃபீல் இருக்கு. நிஜமாவே வந்து 4 முனை போட்டியே வந்து தெரியல. அப்படின்னாலும் இதுல வந்து உங்க ரேங்கிங்ல நீங்க தான் நம்பர் 1ல இருப்பீங்க திமுக கூட்டணின்றது. இட் இஸ் நாட் அபவுட் ரேங்கிங், இட் இஸ் அபவுட் தி பீப்பிள் அண்ட் அபவுட் தி காஸ். இல்ல அதுதான், அது என்னவா நினைக்கிறீங்க? இப்போ 2, 3 அப்படின்ற இடங்கள்ல வரிசைப்படுத்தினா இன்னைக்கு தேதியில எந்தெந்த இடங்கள் இருக்கும்? யார்கிட்ட போனாலும் அவங்க சொல்ற ஒரே வார்த்தை, திமுக தான் என்னுடைய எதிரி, திமுகவை ஒழிக்கணும், இது மட்டும்தான். ஸோ யார் அங்கே ஒப்போசிஷன்ல வந்தாலும் திமுக மட்டும்தான் அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திமுக. ஸோ அது எத்தனை முறை போட்டியே பார்க்கணும்னா கிட்டத்தட்ட அவங்கெல்லாம் ஒரு பக்கம் நிற்கிறாங்க, திமுக மட்டும் ஒரு பக்கம் நிற்குதுன்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. சரினா ஏன்னா அவங்கள ஓட்ஸ் பிரிக்கிறதுக்கான முயற்சி மட்டும் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்களே தவிர்த்து மற்றபடி மக்களுக்கு நல்லது பண்ணுன்ற மைண்ட் செட்லாம் இங்கே யாரும் வரல. ஏன்னா இதே எடப்பாடி அவர்கள் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கும்போது அது எப்படிங்க சாத்தியம்னா கஜனா வந்து காலி பண்ணிட்டு போயிருக்காரு. நல்லா தெரியுது 1000 ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு, வாய்ப்பே இல்லை, வரவே வராதுன்னாரு. இன்னைக்கு அவர் 1500ங்கிறாரு. எப்படி முடியும்? முன்னாடி உங்களால தான் 1000 ரூபாய் முடியவே முடியாது. நீங்க சரியான நிர்வாக திறன் இருந்தா எல்லாமே சாத்தியம்ன்றாரு. அப்ப வந்து 1000 ரூபாய் தருவோம்னு சொல்லும் போது அந்த சரியான நிர்வாகத்தை அவங்க ஏற்கனவே 1500 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க இல்லையா? எப்ப சொன்னாங்க? 21 அவங்க நிச்சயமா ஆட்சிக்கு வரமாட்டோம், கஜானா காலியாக போகுதுன்னு நினைச்சு இஷ்டத்துக்கு என்ன வேணா சொல்லிட்டு போறாங்க. இன்னைக்கு அவங்க நம்மளை பார்த்து காப்பி அடிச்சுட்டு நம்ம தான் அவங்கள பார்த்து காப்பி அடிக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம தலைவர் ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாரு. நீங்க அப்போசிஷனா இருந்தாலும் நீங்க நல்லது விஷயம் சொல்றீங்க அப்படின்னா நிச்சயமா அதை திமுக காது கொடுத்து வாங்கும். சின்ன குழந்தைங்கள்ல ஆரம்பிச்சு எல்லாருமே இன்னைக்கு ஸ்டாலின் தாத்தான்னு சொல்றதும் அவர்கிட்ட இணக்கமாகறதும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ எல்லாருக்குமான தலைவராக இன்னைக்கு வந்து முதல்வர் இருக்காங்க. ஸோ அப்போசிஷன் ஒரு விஷயம் சொல்றீங்க, தமிழ்நாட்டோட நலனுக்காக இருந்தா டெஃபினட்டா நாங்க வந்து அதை கேட்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி எங்க திட்டத்தை பார்த்து நீங்க ஏதாவது ஒன்று இன்ஸ்பயர் ஆகி, காப்பின்னு சொல்ல முடியாது, இன்ஸ்பயர் ஆகி நீங்க பண்றீங்கன்னா சந்தோஷம் சொல்றாரு. இன்னைக்கு நம்மளை தொடர்ந்து பஞ்சாபும் வந்து காலை உணவு திட்டத்தை அடாப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. ஸோ நம்மளை பார்த்து அவங்க மற்ற ஸ்கீம்ஸ் எடுத்துக்கிறது பிரச்சனை இல்லை. பட் இவங்களோட என்ன பிரச்சனைனா இவங்க நம்மளை பார்த்து இன்ஸ்பயர் தான் செய்யறாங்க. ஆனா அது இருந்துட்டு எங்க மேனிஃபெஸ்டோல இருந்துச்சு, காப்பி பண்ணி அவங்க எடுத்துட்டாங்கன்னு எங்கேயுமே ஒரு தடவே இல்லாம கற்பனையில மட்டுமே பேசிட்டு இருக்காங்க. ஸோ மக்களுடைய நலனுக்காக, தமிழ்நாட்டு எதிர்காலத்துக்காக ஸ்ட்ராங்கா நிக்கிற ஒரே இயக்கமா, ஒரே கூட்டணியா இன்னைக்கு திமுக கூட்டணி தான் இங்க தமிழ்நாட்டுல இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன மாதிரி 2000 ரூபாய் தரோன்னது பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் நாங்கள் பேருந்து அப்படின்னா அதெல்லாம் வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா தானே இருக்கு. இப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அப்போ அதுக்கு ஓப்பனாக சொல்லிட்டு போயிடலாமே, பெண்களுக்கு இல்லாமல் ஆண்களுக்கும் இலவச பேருந்துனா தமிழ்நாடு முழுக்க இலவச பேருந்துன்னே சொல்லியிருக்கலாமே. அது என்ன பெண்களுக்கு ஆண்களுக்கு? எனக்கு இன்னும் அந்த கான்செப்ட்ல தெளிவே வரல. நான் அது வந்தனால நான் யோசிக்க இல்லை, டவுன் பஸ்ல பெண்களுக்கு வந்து இப்போ இலவசமா இருக்கு, ஆண்களுக்கும் நாங்கள் அது கொண்டு வருவோம் அப்படின்ற. அதுதான் அப்போ தமிழ்நாடு முழுக்க டவுன் பஸ் மொத்தமும் வந்து இலவச பேருந்துன்னே சொல்லிட்டு போயிடலாமே. அது என்ன ஆண்களுக்கு? கிட்டத்தட்ட அப்படிதான் ஆயிடுச்சு. இல்லை, எமோஷனலா எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒருவேளை அவர் எமோஷனலா ப்ளே நினைச்சிருந்தா பெண்களுக்கு இலவச பேருந்து மாதிரி முதியவர்களுக்கும் இலவச பேருந்துன்னு கொண்டு வந்தா அது மேபி எமோஷனலா இருந்திருக்கும். ஆண்களுக்கும் இலவச பேருந்துனா அப்ப எல்லாமே 2 கேட்டகரியில தான் இருக்காங்க. அப்போ அந்த திருநர் சமூகத்தை அவர் மைண்ட் பண்ணலையான்னு எனக்கு அடுத்த கொஸ்டின் வந்தது. ரெண்டாவது இலவச பேருந்தே சொல்லிட்டு போயிடலாமே, அது என்ன ஆண்களுக்கு இலவச பேருந்து? அது எனக்கு புரியவே இல்லை. சொல்றதா இருந்தா முதியவர்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம், இல்ல ஒட்டுமொத்தமாவும் இலவச பேருந்து சொல்லிக்கலாம். எனக்கு இன்னும் அந்த கான்செப்ட் இன்னும் புரியல. எதுக்காக ஒரு ஸ்கீம் கொண்டு வரோன்றது தெரியாமலேயே நீ அதை கொண்டு வந்துட்டல, நான் இதை கொண்டு வர போறேன்ற மென்டாலிட்டி அவங்க யோசிக்கிறதா அங்க நல்ல தலைமை இல்லைன்னு பார்க்கப்படுது.
தேவைப்படுது. பெண்களுக்கு ஏன் இலவச பேருந்து கொடுத்தோம் அப்படின்னா, அவங்க யாரோ ஒருத்தர் எப்பயுமே நம்பியே இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள யார் வந்தாலும் இன்னொருத்தர் நம்பி இருக்கணும்ன்ற சுச்சுவேஷன் கிடையாது. இன்னைக்கு எஜுகேஷன்லேருந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிலேருந்து எல்லாத்துமே வந்து தமிழ்நாட்டை நம்பி எந்த மாநிலத்தவர் உள்ள இருந்தாலும் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய சூழல் அப்படின்றது இருக்கு. பெண்களுக்கு ஏன் இலவச பேருந்து கொடுத்தோம் அப்படின்னா, இங்கே மாணவர்களுக்கு ஆல்ரெடி இலவச பேருந்து தமிழ்நாட்டில் இருக்கு. மாற்றி மாற்றி இந்த 2 இயக்கங்களும் வந்து கல்வியில் ஸ்ட்ராங் பண்ணதுக்கு காரணமும் அந்த ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொடுத்தது தான். ஸோ பெண்களுக்கும் அந்த ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொடுத்தா கல்வியும் அவங்க வேலைக்கு போகக்கூடிய மற்ற விஷயங்களும் உலகத்தோட நெட்வொர்க் பண்ணக்கூடிய மற்ற விஷயங்களும் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலமா ஃபெசிலிட்டேட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் நம்பினதுனால வித் விஷன் பெண்களுக்கு வந்து இலவச பேருந்து கொடுத்தோம். ஆண்களுக்கு இதுக்கு இலவச பேருந்து, அதுக்கு ஏன் அந்த இலவச பேருந்து வச்சிங்கன்னு அவங்ககிட்ட கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கிட்ட பதில் இருக்காது. அவங்க பெண்கள் கொடுத்தாங்க, நாங்கள் ஆண்களுக்கும் சேர்த்து கொடுத்தோம், அவ்வளோதான் சொல்லுவாங்க இல்லையா? அதனால டெஃபினெட்லி ஒரு ஸ்கீம் கொண்டு வரோம் அப்படின்னா அந்த ஸ்கீம்க்கான பணத்தை இங்கே நம்ம ஒவ்வொருத்தரும் கொடுக்குறோம். நம்ம வரி பணம் அங்கே போகுது, நீங்கள் பெண்களுக்கு கொடுத்தீங்க அதனால் நாங்கள் ஆண்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்கிறது அது அக்செப்டபிள் இல்லை. அதுக்கு அப்போ பார்த்தா வயசானவங்களும் ஆண் பெண்ணு இருக்காங்க, அப்போ மொத்த பேருக்கு அது இலவச பேருந்துன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆண்களுக்கும் இலவச பேருந்து அப்படின்றது வந்து பொலிட்டிக்கலாக அவங்க ஒரு கெயின் பண்ணுறதுக்காக சொன்ன விஷயமே தவிர்த்து அது அந்த அளவுக்கு மக்களை போய் ரீச் ஆகுமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா நம்மளோட வரி பணம் தான் இப்போ அவங்களோட டிக்கெட்ஸாக வந்து இப்போ மாறப்போகுது. பெண்களுக்கு நான் இது இன்வெஸ்ட் பண்ணதுனால எனக்கு இது நடந்துச்சுன்னு இப்போ நம்மளால காட்ட முடியும். காலை உணவு திட்டத்தில் நான் இன்வெஸ்ட் பண்ணதுனால குழந்தைங்களோட ரேஷியோ எவ்வளோ மாறிக்கு நம்மளால காட்ட முடியும். ஸோ அவங்க ஒன்று கொண்டு வந்துட்டாங்க, அதுக்காகவே நான் ஒன்று கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்ட திட்டமாக தான் இது தெரியுது தவிர்த்து மற்றபடி இதில் பெருசாக இது யூஸ்ஃபுல் இருக்குன்னு தோணல. நிறைவா 26 தேர்தல் எப்படி இருக்க போகுது? என்ன இன்னும் யாருமே பார்க்காத ஒரு தேர்தலாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு தேர்தலும் அப்படி சொன்னாலும் இன்னும் இது சிறப்பாக இருக்க போகுது 26 அப்படின்னு. முதலமைச்சர் திராவிட மாடல் 2.2 ஆட்சி வரும் அப்படின்றதையும் அவர் உறுதியாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. எப்படி இருக்க போகுது 26 தேர்தல்? புதிய தலைவர்கள் பண்ணுற அக்கப்போரெல்லாம் பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்க போகுதுன்னு தெரியுது. பட் ஜோக்ஸ் அபார்ட், தேர்தல் அப்படின்றது வந்து ஒரு இயக்கம், ஒரு ஆட்சி, ஒரு தலைவர் வராரு அப்படின்றத தவிர்த்து ஒரு ஜென்ரேஷனுக்கே ஒரு முக்கியமான மெசேஜை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு தளம். அந்த தளத்தை ஹேண்டில் பண்ணுற ஒவ்வொருத்தரும் அதுக்கான பொறுப்புணர்ச்சியோடு அதை ஹேண்டில் பண்ணணும்னு நம்புகிறோம். ஏன்னா ஒரு இயக்கம் வந்து ஆட்சியை பிடிக்குது அப்படின்றத தாண்டி அந்த தலைமுறைக்கே அந்த அடுத்த 5 ஆண்டு போடுற விதை அப்படின்றது எவ்வளோ தூரம் மாறப்போகுதுன்றதை நம்மளால் பார்க்க முடியும். இப்போ நம்ம தலைவர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அவர் கொண்டு வந்த பல திட்டங்கள் இந்தியாவில், நேஷனலில், இன்டர்நேஷ்னல் லெவலில் ஹிட் ஆகி பல இடங்களில் வந்து அதை இன்ஸ்பயர் பண்ணி அவங்க எடுத்துக்கக்கூடியதை பார்க்குறது. ஸோ ஒவ்வொரு சின்ன இம்பாக்டும் ஒரு தலைவர் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு அப்படின்றது ஜென்ரேஷன்ஸே பாதிக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு தலைவரோட வாயிலிருந்து வர வார்த்தைகளும் அவங்க நடந்துக்கிற விதமும் அவங்க காட்டுற வழியும் அடுத்து 10 ஆண்டு கால 20 ஆண்டு கால தமிழ்நாட்டுடைய வழித்தடத்தை வந்து கட்டமைக்க போகுது அப்படின்ற பொறுப்புணர்வோட எல்லாரும் செயல்படணும்னு எதிர்பார்க்குறேன். பீயிங் அன் யங்ஸ்டர், ஐ ரியலி வாண்ட் டு see யங் பொலிட்டிஷியன்ஸ் கம்மிங் இன். நிறைய இளைஞர்கள், இளம் பெண்கள் அரசியலை நோக்கி வரணும். அப்படி வரக்கூடிய இளைஞர்களும் இளம் பெண்களும் உண்மையாகவே அரசியல் வயப்படுத்தப்படணும். ஆனால் கிண்டல், கேலி, இந்த குத்தாட்டம் இதெல்லாம் பாலிடிக்ஸ்க்கான ஸ்பேஸ் கிடையாது. எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் பொலிட்டிக்கல் மேடைகளில் அதை பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட சினிமாவில் வந்து ஹீரோ ஹீரோயின் பேசிட்டு போவாங்க, திடீர்னு ஒரு சாங் வரும், எல்லாரும் மாப்ல ஆடுவாங்க தெரியுமா. இன்னைக்கு அரசியல் ஸ்டேஜ் வந்து அப்படி ஆயிட்டதை வந்து பார்க்க முடியுது. ஒரு டிசிப்ளினாக கொண்டு போகிற ஒரு இடம் இல்லை. அரசியல் ஏன் ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கணும்னா அவங்க தான் லா மேக்கர்ஸ். அங்கேருந்து தான் தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்துக்கு தேவையான விஷயத்தை வந்து பண்ண போகிறோம். ஸோ அப்படின்றப்போ நீங்கள் இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை கிரியேட் பண்ணும்போது தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை வந்து கேள்விக்குறியாக்குற ஒரு இடத்துல இருக்கு. நிஜமாவே நமக்கு மேலே இருந்த தலைவர்கள் நல்ல நிலைமையில் அதை செஞ்சுட்டு போனதுனால தான் இன்னைக்கு விமனாக உட்காந்து அரசியல் பேசுகிறோம், யங்ஸ்டர்ஸாக நம்ம அரசியல் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை அந்த காலத்திலேயே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு நான் போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு அதோட நிலைமை என்ன ஆகும்? ஸோ நீங்கள் யாராக வேணா இருக்கலாம், எங்கிருந்து வேணா வந்திருக்கலாம், ஆனால் இன்னைக்கு நீங்கள் அரசியலுக்குள்ள வந்திருக்கீங்க, ஒரு தலைவராக இருக்கீங்க அப்படின்றப்போ வித் டியூ ரெஸ்பெக்ட் யூ கேரி ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் நல்லா நடந்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாற்றில் நிஜமாவே அவங்களாலலாம் வேறு விஷயங்களை திருத்தி மாற்றி எழுத முடியும். இன்னும் ஒரு படி மேலே வந்து தமிழ்நாடு வந்து போகும். இன்னும் சொல்ல போனால் இந்த ஸ்பேஸ் இஸ் வைட் ஓப்பன் ஃபார் விமன் அண்ட் யங்ஸ்டர்ஸ், ஐ பிலீவ். ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸை வந்து உங்களால் அரசியலுக்குள்ளே கொண்டு வர முடியும். அவங்க உங்களோடவே பயணிப்பாங்களான்ற கேள்விக்கு காலம்தான் பதில் சொல்லும். ஆனால் அரசியல் வயப்படுத்தப்பட்ட இளைஞரும் இளம் பெண்களும் அடுத்த காலகட்டத்துக்கான தலைவர்கள் அப்படின்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் ஸ்பேஸில் தான் அவங்க நிற்கிறாங்க. ஸோ ஐ பிலீவ் இன் தட் வே டிஎம்கே ஐடியாலஜி வைஸும் சரி, இந்த ஸ்டேட் கவர்னன்ஸ் வைஸும் சரி, ஒரு நல்ல விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால தான் தொடர்ந்து ஒன்றிய அரசு வந்து நமக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கு எல்லா வகையிலையும். அதையும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்றப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக இருக்கட்டும், ஒரு ஹெல்தி பொலிட்டிக்கல் காம்படிஷன் டெஃபினட்டாக இருக்கட்டும். தலைவர்கள் நீ நானும் போட்டி போட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய அடுத்த கட்ட நலனுக்காக உழைச்சாங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆஸ் ஐ ஆல்ரெடி மென்ஷன், தி ஸ்டேஜ் இஸ் ஓப்பன் ஃபார் யூத் அண்ட் விமன். ஸோ நல்ல வழியில் அவங்கள கொண்டு போக வேண்டியது தலைவர்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இது வரைக்கும் இல்லாட்டாலும் இனிமையாவது தலைவர்கள் ரெஸ்பான்சிபிளாக நடந்துப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை டெஃபினட்டாக இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் மேடம். ஏன்னா இன்னும் நாட்கள் நகர நகர அரசியல் களம் இன்னும் சூடு பிடிக்கும்னு புரிஞ்சுக்க முடியுது. அதை ஒட்டி நிறைய விஷயங்களை பேசலாம், நிறைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க. நன்றி. நன்றி. கேப் புக் பண்ணீங்கன்னா இனி அதை ரெட் டாக்ஸில புக் பண்ணுங்க.
அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ் கோயம்புத்தூர் இது எங்களோட பாரடைஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ்.